ஹே ஆல், இன்னைக்கு நிறைய கேள்விகளுக்கு விடை தாங்க சொல்ல போகிறேன். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சம் இடம் இருக்குது. அதில் ஒரு 5 வெள்ளாட்டையும் கொஞ்சமாக நாட்டுக்கோழியும் வச்சு வளர்த்துட்டு வரோம். மெயினாக எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த நாட்டுக்கோழியில் லாபம் கிடைக்குமா? நினைக்கிற அளவுக்கு லாபத்தை அதிலேருந்து எடுக்க முடியுமா? நோய் அடிச்சதுன்னா கோழி எல்லாமே செத்து போயிடும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள ஆடு கூட கோழி கூடலாம் விளையாட விட்றீங்க. ஆட்டிலேருந்து உனி குழந்தைங்களுக்கு ஒட்டிக்கும், கோழியிலேருந்து பெயின் வரும்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒட்டிக்கும். எப்படி இதெல்லாம் விட்றீங்க, நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? இந்த மாதிரிலாம் இருக்குதா? இந்த மாதிரி நிறைய கேள்வி இருக்குதுங்க. இது எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்ல போகிறேன். நம்ம கால்நடை வளர்த்தாலும், நாட்டுக்கோழி வளர்த்தாலும், பண்ணைக்கோழி வளர்த்தாலும், எது செஞ்சாலும் பராமரிப்புக்குன்னு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்கான தீனிக்குன்னு நம்ம செலவு பண்ணணும். இது எல்லாத்தையும் செஞ்சால் தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். இன்னொரு பக்கம் நோய் தாக்கம். வெள்ளை கழிச்சல்னு ஒரு நோய் இருக்குதுங்க. அது கோழிகளுக்கு பரவும். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் கொசுக்கள் அதிகமாக இருக்கும். அந்த கொசு அதிகமாக வர்ற டைமில் தான் சின்ன சின்ன கோழிகளும் இறந்து போகும், பெரிய பெரிய கோழிகளும் இறந்து போகும். அது மட்டும் இல்லாமல் அந்த செரிமான கோளாறு வரும். இதுக்கு எக்ஸாக்ட் ரீசன் எனக்கு தெரியல. ஆனால் அந்த மாதத்துல தான் அதிகமாக இந்த நோய் தாக்கம் கோழிகள் இறந்து போகும். இந்த வருஷம் நமக்கு எதுவும் இல்லை. ஆனால் இதே பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீக்கு கோழியை யாரோ கொண்டு ரோட்டில் போட்டாங்க. அது பக்கத்தில் பூரா பரவி எங்களோட பட்டின்னு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு 4-5 பட்டியில் இருந்த கோழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இறந்து போச்சு. அப்புறம் ஒரே ஒரு கோழி அடையில் இருந்தது. அது தனியாக பிரித்து வச்சுருந்ததுனால அந்த ஒரு கோழி மட்டும் தப்பிச்சது. அதுலேருந்து திரும்பவும் உருவானது தான் இந்த குஞ்சுகள்லாம். இது எல்லாமே ஒரு லாபம் தரக்கூடியது தான். ஆனால் அதே சமயம் நஷ்டமும் இல்லாமல் இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. இருக்கவும் செய்யும், நம்ம சரியாக பராமரித்தா. அதுக்கு ஒரு மருந்து இருக்குதுங்க. இந்த கடையில் ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. கோழி குஞ்சுகளுக்கு, அதாவது பொரிச்ச குஞ்சுக்கு நம்ம கண்ணில் விட்டாவே அந்த நோய் தாக்கம் இருக்காதுமாங்க. அந்த கண்ணில் விடுற மருந்தை வாங்கி நீங்கள் பெரிய கோழிக்கு கூட விடலாம். அப்படி நீங்கள் செய்யும்போது எந்த ஒரு நோய் தாக்கமும் வராது. இதுதான் உண்மை. இந்த சீக்ரெட் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன். நம்ம ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோமானா இல்லை. இதே மாதிரி கோழிகளுக்கு ரெக்கையிலையும் ஊசி போடுவாங்க. அந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுக்கு நோய் தாக்கம் வராது. ஆனால் ரெக்கையில் ஊசி போடும்போது கரெக்டாக பண்ணணும். இல்லை நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னா அந்த மருந்தை வாங்கி நீங்கள் கண்ணில் விட்டீங்கன்னாவே வராது. பெரிய கோழிக்கு விட்டாலுமே நோய் தாக்கம் இருக்காது. அப்புறமா முக்கியமான ஒன்று, இந்த கோழி, ஆடுகளுக்கு, நாய்களுக்கு பிடிக்கக்கூடிய உனி, பேனு இந்த மாதிரியான பிரச்சனை. நாய்க்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் உனி பிடிச்சி பார்க்கலங்க. எங்கள் நாய் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. அது என்ன ரீசன் எனக்கு தெரில. நல்ல வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அந்த கோழி, ஆடு எல்லாமே சத்தாக இருந்ததுனாவே உனி பிடிக்காது. அதே சமயம் அந்த உனிகளை நம்ம காட்டில் கொண்டு போய் விடும்போது கொக்கு, அந்த நாரை பார்த்திங்கன்னா உட்காந்து கொத்தி கொத்தி சாப்பிடும். அதுக நிறைய பொறுக்கிடும். ஏன்னா ஒரு இதில் இருக்கக்கூடியதை இன்னொன்று சாப்பிட்ரும். இது தானே சைக்கிள். அப்புறம் எப்போவுமே நம்ம பட்டியை சுத்தமாக வச்சுக்கணும். டெய்லியும் க்ளீன் பண்ணிடணும். நாங்கள் மோஸ்ட்டாக டெய்லி க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இந்த எறும்பு மருந்து, அதாவது நாங்கள் எறும்பு மருந்துன்னு சொல்கிறோங்க. அது என்ன போட்டிருக்குன்னா, டப்பாவில் பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிளுக்கு வரக்கூடிய பூச்சிகளை விரட்டக்கூடிய மருந்து அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இந்த டப்பாவில் வாங்குகிற மருந்து தான் இது. இதைத்தான் நாங்கள் அப்படியே தூவி விட்டுருவோம். இது அடையில் இருக்க கோழி மேலே அப்படியே கொட்டி விட்டுருவோம். குஞ்சு பறித்த கோழி மேலே கூட போட்டு விட்டுருவோம். இதனால் என்னென்னா கோழிப்பேனு சுத்தமாக வராது. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே அந்த கூண்டை வச்சுருக்கோம். குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா எந்நேரமும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறாங்க. இந்த கோழிப்பேன் மட்டும் வந்துருச்சுன்னா போட்டு எல்லாம் பிச்சு எடுத்துரும், வீடு பூரா பரவிடும். அந்தளவுக்கு ஒரு மோசமானது இந்த கோழிப்பேன். அதை ஒழிக்கிறதுக்கு, அதாவது வராமல் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். ஒரு வேளை கோழிப்பேன் ஏதாவது உங்கள் பட்டியில் வந்துருச்சுன்னா நோட்டிக்ஸ்னு ஒரு மருந்து இருக்குது. அது எல்லா வெட்னரி மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும். அது வாங்கின்னு நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கப்புறம் எதுவுமே வராது. ஆனால் நம்ம முன்னாடியே வர்றதுக்கு முன்னாடியே க்ளீனாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மருந்துகளை போட்டு விட்டுட்டோம்னா அது வரவே வராது. அது இன்னும் பெட்டர். இந்த மருந்துனால் கோழி குஞ்சுக்கோ கோழிக்கோ எந்த ஆபத்தும் இருக்காது. ஏன்னா இதில் லைட்டான கெமிக்கல் தான் இருக்கும். அது அந்த பேனை மட்டும்தான் கொல்லுமே தவிர இந்த கோழி குஞ்செல்லாம் சாகடிக்காது. நான் தான் சொன்ன மாதிரி பொரிச்ச குஞ்சுகளுக்கு, அதாவது தாயோட ஒரு நாள் பிறந்த குஞ்சுக்கு கூட அந்த குஞ்சு மேலே போட்டிங்கன்னா எதுவுமே ஆகாதுங்க. அந்தளவுக்கு இதில் அந்த பவர் கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் நாட்டுக்கோழி லாபம் தருமானா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபமான ஒன்று தாங்க. கரெக்டாக வச்சு கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் சரியாக செஞ்சோம்னா சரியான லாபம் இதில் எடுக்க முடியும்.
உங்களுக்காக நான் இந்த கூண்டில் அடைச்சிருக்க இளங்குஞ்சு, அதாவது பொரிச்சு ஒரு 2 நாளான குஞ்சுகளுக்கு மேலே கொட்டுறோம் பாருங்கள். மோஸ்ட்டாக நாங்கள் எல்லா கோழிக்கும் அடையில் விழுந்த உடனேவே அது மேலே போட்டுருவோம். அதுக்கப்புறம் குஞ்சு பொரிச்சதுக்கப்புறமும் லைட்டாக மேலே தூவி விட்டுருவோம். ஏன்னா சுத்தமாக வரக்கூடாது. நம்ம குழந்தைங்கள வச்சுருக்கனால எதுவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மருந்து தீர்ந்து போனாலும் டப்பாவாக வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு இந்த மருந்து தான் எங்கள் வீட்டில் அதிகமாக செலவாகுதுங்களாம். பாருங்கள், கோழி மேலேயும் தூவிட்டு அந்த குஞ்சு மேலேயும் போட்டுட்டேன். எதுவுமே ஆகாது. சாகிற மாதிரி இருந்தால் நான் கண்டிப்பாக போட்டிருக்க மாட்டேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய பட்டியை சுத்தமாக வச்சுக்கோங்க. எந்த பயமும் இல்லாமல் ஆடு கோழி வளர்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.